Vanakkam, Nagara Makkale. It's a very long time since we have been posted any video recipes. And today just now I have made a post that we will be having a hotel sambar recipe. It's very simple as you would have seen Mr. Muralidharan Varadarajan has posted the recipe in Tamil. It's a typical hotel sambar which you used to make at home regularly. The first thing, just take a vessel. அதில் வந்து நீங்கள் தோரம் பருப்பு பாதி, பைத்தம் பருப்பு ஒரு டம்ளர், ஒரு கப்பு தோரம் பருப்பு, 2 கப்பு பைத்தம் பருப்பு போட்டுட்டு மஞ்சள், இஞ்சி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், காய்கறிகளில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாத்தையும் நறுக்கி போட்டு அது மேலே மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் தூக்கலா பெருங்காயம் போட்டு ஒரு 2-3 தக்காளி நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கர்ல நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு 4 விசில் வச்சு தனியா எடுத்துங்க. அதை எடுத்துட்டு மச்சர்னா இந்த மாதிரி வந்துடும். ரிப்பீட் வந்து ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு 1 கப்பு, பைத்தம்பருப்பு 2 கப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பெருங்காயம் இதையும் போட்டுங்க. காய்கறியில கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாத்தையும் போட்டு நறுக்கி போட்டு கடைசியா 2-3 தக்காளி அதையும் சாப் பண்ணி போட்டுட்டு குக்கர்ல வச்சு மீடியம் ஃபிளேம்ல 3 to 4 விசில் வச்சு எடுத்துங்க. ஒரு கடாயில எண்ணெய் வச்சுங்க. எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானோன்னா வழக்கம் போல கடுகு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க, இருக்கவே இருக்கு ஆகாரம் பெருங்காயம் அதை கொஞ்சம் தூக்கலா போட்டுங்க. அதை போட்டு புளி கரைச்சி வச்சுக்கோ இல்லையா, இந்த புளியை கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுங்க. இதுல அப்படியே ஊற்றிடுங்க. கம்ம 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 வாசனை வந்து போடுங்க. பெருங்காயம் போட்டோன்னே புளியை கரைச்சி ஊற்றிட்டு கையை வந்துங்க. நல்லா இந்த பெருங்காயம் போட்டோன்னே நல்லா இந்த டிப்பிக்கல் தஞ்சாவூர் வாசனை அப்படியே கம்ம 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 கம்மன்னு வருது. இது நல்லா இந்த புளி வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துல ஆயிடும். கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா தேவைப்படுற வாசனைக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இறக்கு அதில் கொட்டும் போது கொத்தமல்லி ஃபைன் சாப் பண்ணி போட்டுங்க. இல்லைன்னா கொத்தமல்லி தேவையில்லைனாலும் பரவாயில்ல, கொத்தமல்லி கடைசியில கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. சும்மா அந்த புளி தண்ணி வாசனை போற வரைக்கும் அது பார்த்தீங்களா, இந்த புளி வாசனை போற வரைக்கும் இது அப்படியே என்ன பண்றோம், சாம்பார்ல கொட்டிட்டு கலந்து வச்சிட்டோம்னா டிப்பிக்கல் மணக்கும் ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடும். பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுங்க, புளி நல்லா கொதிச்ச உடனே எப்போதுமே என்ன பண்ணுவோம், மிளகாவை வந்து வதக்குவா எண்ணெயில. வதக்காம அதுக்கான மிளகா தனியா வச்சிருக்கேன். இந்த மிளகா என்ன பண்ணும், பாதி கொதிக்கிற நேரத்தில் இதை போட்டுருவோம். அப்ப என்ன செய்யும், இந்த புளிப்பு அந்த புளிப்பு வந்து இந்த மிளகால ஏறும். என்ன பண்ணுவோம், எண்ணெயில வதக்கிடுவான். எண்ணெயில வதக்கிட்டு அந்த எண்ணெய் தான் உள்ள போட்டுட்டு இருக்கோம். இப்ப இதை போட்டேன்னாக்கா இந்த பச்சை மிளகா வாசனை நம்ம வாசனை என்ன பண்ணுவோம், சாம்பாருக்கு எல்லாம் முடிச்சுட்டு மோர்ஜா சாப்பிடும்போது அந்த ஒதுக்கி வச்சுக்க மிளகாவை புழிஞ்சு அந்த தயிர் சாதம் சாப்பிட்டா அது டேஸ்டே தனி. நம்ம என்ன பண்றோம், இதை வதக்கிட்டு புளி தண்ணி கொதிச்சு பச்சை வாசனை போயிடுது. வெறும் வரமிளகா வந்து மேலாக போடுங்க, எண்ணெயில வதக்க வேண்டாம். எண்ணெயில வதக்கினா எண்ணெய் சோறு ஊறிட்டு இருக்கும் மிளகா. இப்படி பண்ணிட்டேன்னா இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இது என்ன பண்ணுங்க, இதை அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொதிக்க வச்சிருக்கிற சாம்பார்ல ஊற்றிடுங்க. ஊத்திட்டா உங்களுக்கு ஹோட்டல் சாம்பார் ரெடி. என்ன பண்ணுங்க, சர்விங் பவுல்ல அழகா சர்வ் பண்ணிடுங்க.
டிப்பிக்கல் ஹோட்டல் சாம்பார் ரெடி. நம்ம போஸ்ட் போட்ட மாதிரி ஹோட்டல் சாம்பார் போட்டாச்சு. இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாத சர்மா. பாய்.